Hey, this is Venkat for Fakavin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund already investment review பண்ணோம். இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இனிஷியேட் பண்ணோன்னா நம்பர் வெங்கட்ஃபின்.comல இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் கமெண்ட்ல அவ்வளோ பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் ஏன்னா ஃபினான்ஷியல் டொமைனில் கமெண்ட்ல கூட போய் எதையாவது நம்ம தப்பாக ரிப்ளை பண்ணி அதனால ஒரு தப்பான ப்ராடக்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். பட் இவர் என்ன போட்டிருந்தாருன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு கன்சல்டிங் பண்ணுமா? வேண்டவே வேண்டாம். ஐ பி ஹானஸ்ட் வித் யூ, பட் ஐ வில் டூ ரிவர்ஸ் இன்ஜினியரிங். மாசத்துக்கு 4 பேர் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கெல்லாம் நான் கிளைமுக்கெல்லாம் பற்றி நான் பேசினேன்னா நீங்கள் அங்கே பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். நான் என்ன பிஸ்னஸே பண்ணுறதில்ல, நான் கன்சல்டிங் தான் பண்ணுறேன். டேர்ம் இன்சூரன்ஸுக்கு மாசத்துக்கு 4 பேர் 5 பேர் கால் பண்ணுறாங்க இப்பெல்லாம். ஆஃப்டர் சம் ஒன் பாஸ்ட் அவே, ஒரு வீட்டில் டெத் ஆயிடுச்சு, கையில் ஒரு பேப்பர் கிடைக்குது, டேர்ம் இன்சூரன்ஸோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? மோஸ்ட்லி ஜென்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் கால் பண்ணுறது, மதர் இல்லாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஒய்ஃபுடைய தம்பியாக இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் கால் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கிளைம் கிடைக்கிறவன் யாராவது எனக்கு கால் பண்ணுவான்னா, கிளைமில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கால் பண்ணுறாங்க. அதில் நான் என்ன பார்ப்பேன்னாக்கா, அது சர்வீஸை தான் பண்ணுவேன். நான் என்ன பார்ப்பேன், நல்ல ஃபேமிலியாக நியாயம் அவங்க சைடு இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது நீங்கள் இப்போ ஒருத்தர் கால் பண்ணுறாரு டெத் கிளைம் பண்ணிட்டு, உடனே சொல்கிறாரு டயபெட்டிஸ் சொல்லாமல் வாங்கிட்டோம் இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஃபோனை வச்சுட்டு போயிடுவேன் நான். இவங்களுக்கு நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது. கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க தான். டயபெட்டிஸ் சொல்லாமல் எதுக்கு வாங்கின நீ? கொடுக்க மாட்டாங்க தான். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இல்லாட்டி இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க, என்ன டாக்குமெண்டேஷன். ஒரு சில நேரம் ஒரு சின்ன கிளிச் இருக்கும். ஏன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த ப்ராசஸ் பண்ணுறவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க வேறு ஏதாவது சொல்லணுமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேருக்கு நான் பண்ணிட்டேன். ஒரு மாதத்துக்கு 4-5 பேர் நான் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் என்ன ஆழமாக சிந்திக்க வைக்குது. அதை தான் நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவேன். எங்கிட்ட ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறாங்கன்னா அப்படி இல்லைனா கஷ்டப்படுத்துறாங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னா மல்டிபிள் கம்பெனிஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க. எனக்கு தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பாராத டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் நான். அதனால் ஐ வில் என்ஷூர் தட் மை கிளைண்ட் ஓன்ட் சஃபர். நீங்கள் ப்ராடக்ட் கரெக்டாக டேட்டா சொல்லி வாங்கினாலே பெட்டராக இருக்கும் ஒன்று. அண்ட் தென் பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்து வாங்குறாங்க. நீங்கள் ஐடி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, தே வில் ஆல்சோ லிட்டரலி சஃபர் ஆஃப்டர் 20 years. ஐ டோன்ட் நோ ஹவு தி எத்திக்கல் தீஸ் கம்பெனிஸ் வில் பி. ஸோ அஃப்கோர்ஸ் எக்ஸ்போர்ட் அட்வைஸ்ன்னு நினைக்கிறவங்க, வேணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டிங் பண்ணுறாங்க, வேண்டாதவங்க விட்டுறாங்க. எனக்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் ஒரு நாளைக்கு பேசினா, ஏன்னா இப்போ நான் கன்சல்டிங் ஃபோனில் தான் பண்ணுறேன். ஒரு சில பேர் தான் அந்த கூகுள் மீட்டில் கேட்குறாங்க. 90% நான் ஃபோனில் தான் பேசுவேன். நான் 2 செகண்ட் அமைதியாக இருந்தானா சார் அப்படிங்கிறாங்க. விச் இஸ் லைக் நான் சைலண்டாக இருக்க முடிய மாட்டேன். நான் தொடர்ந்து பேசுறதுனால எனக்கு ஒரு சில நேரம் இந்த இடத்துல வழி வர ஆரம்பிச்சிருது. 3 பேர்த்தால நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா ஒரு சில பேர் 1 மணி நேரம் சொல்லுவோம், 1.5 மணி நேரம் பண்ணாங்க பேசிகிட்டே இருப்போம். ஸோ எனக்குமே இது ரொம்ப கம்மி பண்ணி ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 கன்சல்டிங் பண்ணுறேன். பிடிச்சிருந்தவங்க பண்ணுறாங்க, பிடிச்சாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இதில் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். குவிக் கால், ஐ ஹேவ் சம் டவுட்ஸ் இன் டேர்ம் இன்சூரன்ஸ். எங்கேயாவது நான் குவிக் கால் பண்ணுங்க, உங்கள் சந்தேகத்தெல்லாம் நான் தீக்கி வச்சுக்கிறேன் சொல்கிறேன். நான் ஐ டோல்ட் ஹிம், சார் இந்த வெப்சைட் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க, term insurance consulting.in, பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க, மெசேஜ் மாத்திரம் பண்ணிட்டு இரிட்டேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு. பட் ஐ ஸ்போக் வெரி ஹம்பிளி டு ஹிம். இப்போதான் எனக்கு கோவம் வருது. ஏன்னா மனசில் அவ்வளோ வேதனை இருந்துச்சு எனக்கு. நீ ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா குவிக் கால் உன் கொலீக்கு நீங்கள் குவிக் கால் பண்ணுற, உனக்கும் அடுத்த மாதம் சேலரி வர போகுது, அவனும் சேலரி வர போகுது. திங்க் அபவுட் ஃப்ரீலான்சர்ஸ் லைக் அஸ். ஆல்ரெடி உனக்கு குவிக் கால் பண்ணுமா? நான் நீ எங்கேயோ போய் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு எத்திக்ஸ், ஒரு நியாயம் தருமா வேண்டாம்? ஒவ்வொரு வீடியோலையும் கிளியராக சொல்கிறேன். நான் ரொம்ப கம்மி பேருக்கு தான் இந்த ப்ராடக்டை இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 2 பேருக்கு தான் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். அதுதான் என்னோட ஹோல் பிஸ்னஸே. பிலீவ் இட் ஆர் நாட், அண்ட் யூடியூப் ஆல்சோ டசன்ட் பே மீ. பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு யார் என்ன நம்புகிறாங்களோ அவங்க கன்சல்டிங் பே பண்ணுவாங்க. அதில் 10ல் ஒருத்தரோ 2 பேரோ என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 5 பேர் கொடுத்துருக்கேன். ஒரு சில மாதம் யாருமே இஷ்யூ பண்ணதில்லை. யாருமே எனக்கு வேண்டாம், அடுத்த மாதம் பார்க்கலான்ட்டுருவாங்க.
ஏன்னா மோஸ்ட்லி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இல்லைன்னா நான் சர்வேவே பண்ணியிருக்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இன் மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூர். சம் ஆஃப் தம் ஆர் ஃப்ரம் அதர் செக்டார். முக்கியமாக சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட் தான். ஒரு சில பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் ஐடி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, அவ்வளோதான். இதை ஒரு சில நேரம் ஒகேஷ்னலி டாக்டர்ஸ் கன்சல்டிங் பண்ணுறாங்க. இதுதான் என்னோட ஹோல் பிஸ்னஸ்ஸே. இதில் எனக்கு 2 நாளாக ரொம்ப வருத்தமாக போச்சு. 2 லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு லேடி தான் அப்படி கால் பண்ணிடுறாங்க. சார் இந்த பேங்க்கு போனேன், 2 லட்சம் போட சொன்னாங்க, இந்த படத்தில் 1 லட்சம் போட சொன்னாங்க, போடலாமா? என்ன ஃபினான்ஷியல் டொமைனில் கமெண்ட்டுக்கு கூட நான் ரிப்ளை பண்ணக்கூடாது, என் வீடியோ பார்த்து முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இவங்க கால் பண்ணுவாங்களா சார் இதில்? ஆமாம் போட்டுக்கோங்க, 2 லட்சம் போடுங்க, 2 லட்சம் 20 லட்சத்துக்கு கூட போடுங்கன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? அப்புறம் நம்ம சொன்னோம்னா அது புரியவும் புரியாது என்ன கன்சல்டிங் பண்ணுறோன்ட்டு. சரி இது பரவாயில்ல, ஏதோ கிராமத்துலேருந்து கால் பண்ணுறாங்கன்னு சொன்னால் விட்டுடலாம். நம்ம ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு குவிக் கால்னு போட்டு போனால் எனக்கு ஐ ஃபீல் லைக் நான்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதுக்கு இதை பண்ணுறதுனால தானே ஒருத்தன் குவிக் கால்னு கேட்குறான் அப்படின்ட்டு. செகண்ட்லி, நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பாருங்க. ஒரு மாதத்துக்கு 4 பேர் எங்கேயோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கிக்க வேண்டியது, சரிங்களா? ஃபேமிலி ஹேஸ் சம் டெத், அவருடைய ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ மதர்-இன்-லாவோ. இன்னும் வேதனையாக, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபு தம்பி தான் கால், அம்மா அப்பா நேராக கால் பண்ணதே இல்லை. அது இன்னும் மன வேதனை. அது அவங்க பேச மாட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் பேசுவாங்க, பொண்ணுக்காக அம்மா பேசுவாங்களே தவிர, இல்லை தங்கச்சி தம்பி பேசுவாங்க டெத் கிளைம்ல ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா பேசவே மாட்டாங்க. அதான் புத்திர சோகங்கிறது. பையன் திரும்பி வருவானா, பொண்ணு திரும்பி வரப்போகுதா? கிடையாது. அதான் விரும்பி இவ்வளோ மன உளைச்சலையும் இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்குன்னா, தட் இஸ் பிகாஸ் ஐ பிலீவ் நீங்கள் என்கிட்ட கன்சல்டிங் பண்ண வேண்டாம், வச்சுக்கிங்க. உங்களுக்கு அறிவு நிறைய இருக்குது, வாங்கிக்கிங்க. அப்படி வாங்கினீங்கனாலும் என்னோட வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஏதோ உங்கள் ஸ்பார்க் வந்து வாங்கினாலும் எனக்கு அது பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனை திருப்பி கொண்டு வர முடியாது. You cannot bring back a daughter who passed away. You cannot bring back a son who passed away. You cannot bring back a husband or a wife or children who passed away. Leave children, okay. Children நம்ம பண்ணுறது இல்லை. சில்ட்ரனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோம், சில்ட்ரன் எஜுகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் 2 நாள் முன்னாடி ஒரு கால் பண்ணுறாரு, இந்தியன் ஆர்மிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நான் புலம்பி தள்ளிட்டேன். நான் இந்தியன் ஆர்மியில் கன்சல்ட்டிங்கே பண்ண மாட்டாங்க ஜி. ஆனால் இந்த மாதிரி மாத்திரம் உரிமையாக கேட்பாங்க. ஏன்னா இவங்க வெளியூரில் இருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்குது, நான் என்னால் வீட்டுக்கும் போக முடியல. அப்புறம் என்னதான் கேட்டால், அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஹிஸ் பிரதர் பாஸ்ட் அவேன்னு சொல்கிறாரு. ஒரு கிளைம் பற்றி கேட்குறாரு, எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸை கொடுத்தேன் நான். அப்புறம் நான் சொன்னேன், சார் உங்களுக்கும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க சார், தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்டை வாங்கிக்கோங்க, நாளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நான். அவர் எந்த அளவுக்கு அதுக்கு தலையில் அவருக்கு ஏறிச்சுன்னு தெரியல. ஏன்னா அவர் சூழ்நிலை, ஹிஸ் பிரதர் பாஸ்ட் அவே. இந்த மாதிரி கதைகள்லாம் 4-5 பேர் மாதம் டெத் கிளைம் பேசும்போது இந்த மாதிரி எமோஷ்னலாகவும் ஒரு நேரம் பேசுவாங்க. எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. நல்லவங்களுக்கு தான் நான் வந்து டெத் கிளைம்க்குலாம் சர்வீஸ் தான் அது சப்போர்ட் பண்ணுவேன் நான். நம்மளால் நம்ம சொல்கிற சொல் தர்மம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்கிற வார்த்தைகள்னால ஒரு வீட்டுக்கு 1 கோடியோ 2 கோடியோ கிடைக்குது. அது எனக்கு ஒரு அந்த ஃபேமிலியில் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். அந்த சில்ட்ரனை எஜுகேட் பண்ணுவாங்க. தட் மேக்ஸ் மீ ஃபீல் பெட்டர். அப்போ எனக்கு இதெல்லாம் மாதிரி கால் வரும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னமோ ஒன்று ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோமோங்கிற எனக்கு திருப்தி இருக்குது. நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ரேண்டமாக கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கிளம்பிக்கிங்க, விட்டுருங்க. எனக்குன்னு 4 தமிழ் பெரிய நாடு இது. நிறைய பேர் இருக்காங்க தமிழ் மக்கள் அக்ராஸ் த வேர்ல்டு. யாரோ ஒருத்தங்க என்ன பிடிச்சிருக்கோம், அவங்க கன்சல்டிங் பண்ணுறாங்க. அதனால கமெண்ட் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுமா பே பண்ணி கேட்டேன்னா வேண்டாம். பண்ணாம தானே இருக்கிறாங்க. யார் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க? உண்மையாகவே நானா பரவாயில்ல, என்ன மாதிரி நிறைய அட்வைசர்ஸ் வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஏர்ன் தியர் லிவிங் அண்ட் தே ஆர் டூயிங் சம் ரியலி குட் சர்வீஸ். எங்கே போய் பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்கும்போது தான் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து யாருக்கா அடிபட்டுறது ஒன்று ஆயிடுது, சம்மன் இஸ் நாட் தேர்ங்கும் போது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற டீம் சொல்ல போகிறது கிடையாது. அவங்களும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி கிளைம் கிடைக்காதுன்னு சொல்லும் போது நம்மகிட்ட தானே வந்து கேட்குறாங்க. they need some guidance of people like us. Anyway, this is how my life is going. அதனால டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சல்டிங் பண்ணுங்க,
பிடிக்கலைன்னா விட்டுருங்க. ஏன்னா எனக்கு நான் இப்போ என்ன நோட்டீஸ் பண்ணேன், நான் ஃபோனில் தான் நிறைய கன்சல்டிங் பண்ணுவேன். கூகுள் மீட் ரொம்ப ரேராக தான். எனக்கு என்ன ஆகுதுன்னா 3 பேர், ஒருத்தர் 2 பேர் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஏதோ ஒரு நாள் எப்போவாது 3 பேர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தமிழ்நாடு எனக்கு லீவ் விட்டுரும், யாருமே பண்ண மாட்டாங்க. ஐ வில் ஃபீல் சேட் அபவுட் இட், பட் தட் இஸ் ஃபைன். ஏன்னா ஐ ஃபோக்கஸ் ஆன் அதர் ஒர்க். என்ன 3 பேர் தொடர்ந்து பேசிட்டாங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் இப்போ பேசிட்டே இருக்கிறேன், எனக்கு தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன் கன்சல்டிங் பண்ணும்போது. 5 செகண்ட் அமைதியாக இருந்தால் சாருங்கிறாங்க, விச் இஸ் லைக் தே திங்க் லைக் இன்னும் நான் வந்து ஃபோன் ட்ராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். ஒரு 3 செஷன்லாம் நான் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிருது எனக்கு, பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூ. அதனால நான் நினச்சிட்டேன், இது எத்தனை வருஷம் நம்ம இதை பண்ண போகிறோம்னு தெரியல, எத்தனை வருஷம் விரும்பி பண்ண போகிறோம்னு தெரியல. இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சம் தமிழ் பீப்புள் ஆர் ட்ரஸ்டிங் மீ, அவ்வளோதான். அதில் நிறைய பேர் டெத் ஆன அப்புறம் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கதையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால நான் நினைக்கிறேன் இது நல்லது, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நல்லதுன்னு நான் கற்பனை பண்ணிட்டு இதை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. கன்சல்டிங் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் அதுதானே பண்ணுறாங்க. பட் தே டோன்ட் நோ what kind of mistakes they are doing, what kind of brand they are just randomly going and buying. So this is why export, like ஒரு எக்ஸ்போர்ட் அட்வைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டிங் பண்ணுறாங்க. அப்படியே பண்ணுறவங்களும் எங்கிட்ட தான் வாங்குறாங்களா கிடையாது. 1000 பேர்ட்ட கன்சல்டிங் பண்ணி நான் வெறும் 56 பேருக்கு டேர்ம் பிளான் கொடுத்துருக்கிறேன். சம் பீப்புள் நானே நீங்கள் போய் ஆன்லைனில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறேன் நான். அவங்களுடைய பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ நான் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, ஒரு விஷயத்த பண்ணால் லைஃப் டைம் அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதனால யாருக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுதோ அவங்களுக்கு மாத்திரம் இஷ்யூ பண்ணுவோம். மற்றவங்க அவங்களுக்கு இஷ்டப்படி அவங்க பண்ணிக்கிட்டோன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ் கோயிங். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் சம்மரியை சொல்லிடுறேன். நான் ஒருத்தன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியாவில் ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்னு பண்ணுறாரு, பெய்டு கன்சல்டிங். நான் ஒருத்தன் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பெய்டு கன்சல்டிங்காக பண்ணிக்கிட்டேன் நான். மோஸ்ட்லி என்ஆர்ஐ கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஐடி செக்டர் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் டாக்டர்ஸோ அந்தந்த இதில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க. வசதி இல்லாதவங்க யூஸ் பண்ணுறாங்களா? நிறைய பேர் வசதி இல்லாதவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஏன்னா அவங்க வந்து வசதி இல்லாமல் யாரை சொல்கிறேன்னா 50,000 30,000 கீழே ஒன் பண்ணுறவங்களே என்னோட கன்சல்டிங் சர்வீஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? எங்கிட்ட வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறவங்க கன்சல்டிங் பண்ணணும். வேல்யூ இருக்காது, நம்ம பாட்டு நம்ம ஆன்லைனில் வாங்கிக்குவோம், இவர் எதுக்கு நமக்குன்னு நினைக்கிறவங்க இக்னோர் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. குவிக்கால்லாம் சொல்லி யாரையுமே ஹியூமிலியேட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் டசன்ட் மீன் தட் யூ கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டேர்ம்ஸ். எவ்ரி ஒன் ஸ்ட்ரகிளிங் டு ஏர்ன் யுவர் லிவிங்கிறது மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.